மெஹந்தி ஸ்டால் விளாக் பார்ட் 1. ஸோ எங்களுடைய மெஹந்தி ஸ்டாலில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு பிகினர்ஸுக்கு தேவையான மெஹந்தி மினி கிட் மாதிரி வந்து நாங்கள் சேல்ஸ்க்காக வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெஹந்தி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொரியரில் வாங்குறப்போ ஷிப்பிங் காஸ்ட் வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை இன்னும் ஈஸி பண்ணுறதுக்காக ஸோ ரா மெட்டீரியல்ஸ், அதாவது எம்டி ஸ்ப்ரே பாட்டில்ஸாக இருக்கட்டும், ரோல் ஆன் பாட்டில்ஸாக இருக்கட்டும், ஸோ மினி கிட்ஸ் சம்மந்தமாக ஹென்னா பவுடராக இருக்கட்டும், எசென்ஷியல் ஆயில், இந்த மாதிரி நிறைய ஹென்னா மேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல்ஸ்க்கு வந்து வச்சுருந்தோம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஷிப்பிங் காஸ்ட்லாம் இல்லாமல் லைவாகவே அவங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணுமோ, மினிமம் 1 பாட்டிலேருந்து மினிமம் 1 பேக்கெட்லேருந்து எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து அந்த எக்ஸ்போலே எங்களுக்கு சேல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நீங்களும் ஒரு ஹென்னா ஸ்டால் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறப்போ ஒரு சேல்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்போவில் நாங்கள் ஹென்னா ஸ்டால் புக் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அகாடமியில் நெயில் டிபார்ட்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் சேல்ஸையை தாண்டி நிறைய பீப்புள் எங்ககிட்ட மெஹந்தி வந்து அப்ளை பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கோர்ஸ்க்கு என்ரோலும் பண்ணாங்க. ஸோ அதை பற்றின கிளியர் டீட்டெயிலை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.